தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. அமைச்சர்கள் மீதான வழக்கு குறித்து பிப்ரவரி 5 முதல் விசாரணை நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்து தொடர்பான வழக்குகள் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோருக்கு எதிராக 6 வழக்குகள் எடுக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மற்றும் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்குகள் எடுக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் எடுக்கப்பட்டன. கீழமை நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவு சரியாக தெரியவில்லை. எனவே அந்த உத்தரவை வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறை செய்யாத நிலையில் அந்த உத்தரவுகளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்தார். MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சுழற்சி முறை நீதிபதி என்ற அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்குகள் எடுக்கப்பட்டன. இந்த 6 வழக்குகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சிலர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பொழுது நீதிமன்றம் எடுத்தது சரியான நடைமுறைதான், அதில் தலையிட முடியாது, வழக்குகளை சந்தியுங்கள் என்று அறிவுறுத்தல் வழங்கி வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது. அதன்படி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்த பொழுது ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நீதிபதி ஜெயச்சந்திரனிடமிருந்து மீண்டும் சுழற்சி முறை அடிப்படையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த அனைத்தையும் இறுதி விசாரணைக்கு பட்டியலிடுவது தொடர்பாக இன்று நாள் குறிக்கப்படும் என்று நீதிபதி பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிரான வழக்குகளில் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சூமோட்டோ வழக்குகளில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தினசரி பிற்பகல் 3 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்றும், அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் பிப்ரவரி 12 மற்றும் 11ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார். இந்த விசாரணைக்கு அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த தொடர்பாக இந்த தானாகவே முன்வந்து நீதிமன்றம் எடுத்த வழக்கு தொடர்பாக தங்கள் தரப்பு ஆட்சேபனைகளை பதில் மனுவாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமான வாதங்களாகவோ தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்றும், திட்டமிட்டபடி பிப்ரவரி 5ஆம் தேதி விசாரணை தொடங்கும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார். இல்ல, இந்த அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் பொழுது மற்ற வழக்குகள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க முகேஷ்? தற்போது அதற்கும் நீதிபதி ஒரு தீர்வை கூறியிருக்கிறார். இந்த அமைச்சர்கள் மீதான ஒரு வழக்கு எடுக்கப்பட்டால் அதில் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வாதம் கேட்கும் பொழுது ஒரு நாள் முழுவதும் வீணடிக்கப்படுவதை கருத்தில் கொள்வதாகவும், அவ்வாறு இருப்பதை தவிர்க்கும் நோக்கத்துடன் இந்த வழக்குகளை தினசரி அடிப்படையில் ஒரே நாளில் மற்ற வழக்குகள் வராமல் இருப்பதற்கு பதிலாக தினசரி அடிப்படையில் பிற்பகலில் மட்டும் இந்த வழக்குகள் விசாரிக்கப்படும். அதாவது பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி நீதிமன்றமான 4:15 அல்லது 5 மணி வரை இந்த வழக்குகள் விசாரிக்கப்படும் என்றும், அதற்கு தகுந்த வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். எனவே அந்த அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 22ஆம் தேதி வரை பொன்முடி வழக்கு தான் கடைசியாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவர் மீதான வழக்கு மட்டும் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்குகள் அனைத்து நாட்களும் தினசரி அடிப்படையில் விசாரிக்கப்பட்டாலும் காலையிலிருந்து விசாரிக்கப்படாமல் பிற்பகலில் 3 மணிக்கு மேல், ஏன்னா பிற்பகல் உணவு இடைவேளைக்கு பிறகு 2:15க்கு விசாரணை தொடங்கும். அந்த 2:15 பட்டியல் முடிந்த பிறகு 3 மணி அளவில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாகவும், இதனால் மற்ற வழக்குகளின் விசாரணை பாதிக்கப்படாது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.